இல்ல கடன் வாங்கி கடன் சேருதே தவிர எனக்கு இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு எனக்கு புரியல. அதான் சொன்னேன், தமிழ்நாடு மக்களே ஒன்னே நல்லா கேட்டுங்க. யார் வந்து கடன் அடைக்கிறேன்னு ஒரு ஐடியா பிளான் ஐடியாலஜி யார்ட்டு இருக்கோ தயவு செய்து பொதுமக்களாகிய நீங்க கொஞ்சம் சிந்திங்க. நாடை வந்து கொஞ்சமாவது மாத்தணும் நம்ம. அதாவது இன்னமும் கடன் சுமையை வந்துட்டு எடுத்துட்டு போறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சமூகமா அது இருக்காது. உணர்த்தனுக்கு அடிமையா தான் வாழ்வோம். என்னைக்கு கடன் அதிகமாயிட்டே போகுதுன்னா நம்ம வந்துட்டு எங்கேயோ உலகம் வாங்கிக்கிட்ட நம்மளோட நிலத்தையும் நம்மளோட வளத்தையும் எழுதி குத்துட்டே வரும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னாக்கா, அதாவது பட்ஜெட் தாக்கல் தமிழ்நாட்டில். அதாவது தாவேக அரசாங்கம் முதல் பட்ஜெட் தாக்குது. ஸோ இந்த பட்ஜெட் தாக்கலை நம்ம தாக்குறது கரெக்டா இல்லை வந்துட்டு பொறுமையாக நல்லது எது கெட்டது எதுன்னு ஃபர்ஸ்ட் பிரித்து பேசுவோம். நான் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், பட் அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. எதுவுமே தெரியாது. நீங்கள் சொல்ல போறீங்க, நான் தெரிஞ்சுக்க போகிறேன், அவ்வளோதானா? சரி, ஓகே. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பட்ஜெட்டில் அப்படி ஒன்றும் புதுசாக எதுவும் இல்லை. இல்லை முன்னாடி டைலாக் சொல்லுவாங்களே பட்ஜெட்டில் ஓட்ட ஊதுச்சு அப்படின்னு, அது மாதிரி எதுவும் இல்லையா? இல்லை புதுசாக எதுவும் இல்லை. அதாவது கொஞ்சம் முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததோ அதோட பேரெல்லாம் மாற்றி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீமான் அண்ணன் அவரு அறிக்கை விட்டுருந்தாருல்ல, அதாவது எலெக்ஷன் டைமில் வந்துட்டு அவரோட வரைவு ஒன்று இருக்கு, இதெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அதுலேருந்து ஒரு சில வாக்குறுதிகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. கடன் வாங்கல, நல்ல விஷயங்க. அதாவது சீமான் அண்ணன் ஆசான்றதை வந்துட்டு நம்ம சொல்லலாம் வந்து மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஆட்சியில் யாரு வந்து அவங்க தலைவர்னு சொல்லிட்டு, அதாவது அணில்கள் கதறிட்டு இருக்காங்களோ அவர் தலைவரே வந்துட்டு நம்ம தலைவரை ஃபாலோ பண்ண சொல்லதான், நம்ம தலைவர் இல்ல நாம் தமிழர் கட்சி, அதாவது தமிழ் தேசிய ஒரு ஆசை வழி, தமிழ் தேசத்துக்கான வழி, ஒரு நல்ல ஒரு நாடு அமைக்கணும்ன்றதுக்கான ஆசை. ஸோ அதுல இருந்து சிலது எடுக்கும்போது ஹேட்ஸ் ஆஃப், அதாவது நன்றி, தேங்க்யூ, நிறைய விஷயம் சொல்லலாம். ஸோ அதுல நீங்க எது இப்போ பெஸ்ட்னு சொல்லுவீங்க? என்னென்ன இருக்கு? அப்படி பனைமரம் மட்டும் வந்துருக்காங்க. அது பனைமரம் நடுதல், அதுல இருந்து மதிப்பு கூட்டுற பொருட்கள்லாம் ஃபியூச்சர்ல ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு நிதியை ஒதுக்குறாங்க. ஆடு மாடுகளுக்கான நிதியை ஒதுக்குறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துட்டு சொந்தமா வந்து பிசினஸ் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க. தகுதி வாய்ந்த நபருக்கு, பெண்களுக்கு ஆடு மாடுகள், அதாவது 5 மாடு வாங்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், ஆடு வாங்கணும்னா அந்த ஒரு மினிமம் ஒரு 5 ஆடு வாங்குறதுக்கான ஒரு பேமெண்ட், இதெல்லாம் வந்துட்டு அரசாங்க சைட்ல வந்துட்டு ஹெல்ப் பண்றதா வந்து அறிக்கை வந்திருக்கு. அதாவது முழு அறிக்கை வெளியே வரும்போது, ஆனா இது வந்துட்டு சட்டமன்றத்தில் பேசின வார்த்தைகள். ஸோ அப்கமிங் டேஸ்ல அதோட மொத்த டீடைலும் வந்து பார்த்துட்டு நம்ம அதை டீகோட் பண்ணுவோம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இயற்கை விவசாயமா இருந்தாலும் சரி, ஃபார்மிங் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு அரசாங்கமே எடுத்து நடத்தணும். இவங்க சீமானோட கம்பேர் பண்ண சொல்ல ஒரு இடத்துல மைனஸ் என்னன்னா, அதை வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்களே தவிர்த்து ஆனா முன் வந்து எடுத்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஓகே, பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்ல வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கேள்விக்குறியான விஷயம் சொல்றதை விட தப்பு நிறைய நடக்குதுன்றத வெளிப்படையா தெரியுது. அதாவது இப்போ வீட்டுல வந்துட்டு ஃபேமிலியோட ஹெட் வந்து கடன் வாங்கி குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் நடுத்தரவுக்கு வருமா வராதா? தமிழ்நாட்டுல அதான் வந்துட்டு நிதி செக்ரட்டரி, பினான்ஸ் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி ஒருத்தர் இருக்காரு. அவரு என்ன ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னா, இந்த கடன் வந்துட்டு அடைக்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது பொருளாதார ஐடியாஸ் ஏதாவது இருக்கான்னு பத்திரிகையாளர் கேட்கும் போது, கடன்லாம் அடையாது, 50 வருஷம்னாலும் அது வருஷம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படியே சொல்றாரா? அப்படி சொல்ல முடியுமா என்ன? வந்துட்டு ஓபனா அணில்கள் அதிகமா இருக்கிற இடத்துல சொல்லலாம். அணில்கள் அங்கதான் அப்படி சொல்ல, அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லையே. என்ன பிரச்சனை? நோவுமா, கஷ்டப்படுவாங்க. இப்ப உனக்கு நான் சொல்றேன், உனக்கு நான் கஷ்டம் வருமா? ஆனா அவங்கதான் அரசியல் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, கடனை கம்மி பண்றேன் அப்படின்னு. அவங்க கொடுத்த வாக்குறுதி காத்துல போறதுதான். இப்பதான் சொல்றேன், சீமானோட ஒரு சில இதை எடுத்துக்கிறாங்க. திமுக திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்களோ அதையே தொடர்றாங்க. இவங்க புதுசா என்ன எடுத்து இருந்தாங்க? ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா, அதாவது நம்ம நதியை வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு அதை படகு சவாரி, குழந்தைகள் வந்து நீச்சல் குளம் மாதிரி ரெடி பண்றது, அப்புறம் எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் பூங்காலாம் பண்ண விஷயம் சொல்லும் போது, இந்த கூவ நதியை கிளீன் பண்ணதுக்காக எத்தனையோ கோடி ஒதுக்கி இருக்காங்க. அதுக்காக ஒரு கரெக்டான கேள்வி வச்சாங்க. நீங்க கூட போன வீடியோல கேட்டீங்க அதே கேள்வியே. அவங்க பேர் என்ன? ராமதாஸ், அவங்க ஒய்ஃப் சொல்லுங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து பர்ஃபெக்ட்டா சௌமியா அன்புமணி என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரஸ்ல, சரி ஓகே கூவத்தை கிளீன் பண்றாங்க, அதுக்கு ஒதுக்குறாங்க, ஓகே, ஆனா கரெக்டான வேர்டு எதுவுமே யூஸ் பண்ணல. அது என்ன பண்ண போறாங்க? இது நானும் இந்த வீடியோல கேட்கலாம் தான். அதாவது இப்போ என் வீடு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். ஸ்டார்டிங் டேட், எண்ட் டேட்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த தேதிக்குள்ள நான் இதை கட்டி முடிக்க போறேன், அதுக்கான பிளான் இது, அதுக்கான டீடைல் என்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ண போறேன், எவ்வளவு மேன் பவர் யூஸ் பண்ண போறேன், எவ்வளவு பட்ஜெட், கிளியர் கட்டா சொல்லுவாங்க. இப்போ ஓட் அரசியல் பண்றவங்க, மக்களை ஏமாத்துறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதை பண்ண போறேன், நான் அதை பண்ண போறேன், நான் இதை முடிச்சிருவேன். அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இதை ஃபுல்லா கிளீன் பண்ண போறாங்களா, தூய்மையா வச்சுக்க போறாங்களா, ஆற
இல்லன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்காக அலங்கரிக்க போறாங்களா? அதாவது தெளிவான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கூவ நதி கெட்டு போனதுக்கு மெயின் காரணமே ட்ரைனேஜ் தண்ணி எடுத்துன்னு வந்து விடுறது. அதாவது சுத்தி இருக்க வீடுகள் இருக்கு, அந்த வீடுகள்ல இருந்து வரது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, வரது, அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டமே எடுத்து வந்து அங்கதான் போட்டுறாங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு என்ன வழி? அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அதை எப்படி ஸ்டாப் பண்ண போறீங்க? அதை எப்படி ரீசைக்கிள் பண்ண போறீங்க? இதெல்லாம் எதுவுமே சொல்லாம நாங்க கூவத்தை கிளீன் பண்ண இறங்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி நியாயமாகும்? நியாயம் இல்ல, ஆசை காட்டுவாங்கல்லங்க. புரியுதா? இப்ப நான் 2500 தர போறேன்னா 2500 அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் போது தெரியுது கூவத்தை கிளீன் பண்ண முன்னாடியே சொல்லிக்கிறாங்களாம் பழைய இதுலயும். இங்க உங்களுக்கு புரியுதா? ரீல்ஸ் போடணும். எங்க தலைவர் பாத்தீங்களா கூவ நதியை கிளீன் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு ரீல்ஸ் எத்தனை நாளைக்கு ஒரு பட்ஜெட். இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, கூவ நதியில கை வச்சாங்க, காலை வச்சாங்க. இப்போ அந்த பை எலெக்ஷன் வரைக்கும் அந்த கை கால் வச்ச இடத்த வந்துட்டு வீடியோ ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டே இருக்கலாமா? வைரல் ஆகிட்டே இருக்குமா? எலெக்ஷன் ஓட்டு கேட்கணும்னாக்கா நான் என்ன பேசுவேன்? யோ நீ என்ன, நான் எதுவுமே பண்ணி முடிக்க முடியும், நான் ஏதாவது பண்றேன்னு சொல்றேன், அதை வச்சுதான் நான் ஓட்டு கேட்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாருமே இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன போய் பேசுவேன்? கரெக்ட் தான். ஆனா அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, குளோபல் எப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது, குளோபல் கொட்டேஷன், அதாவது பிட்டிங்க்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். வெளிநாட்டுல இருந்து ஆள் வந்து நான் ஒன்னு கேட்கறேன், சிறந்த அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒன்னு இருக்கு, ஏன் அந்த டிபார்ட்மெண்ட் அவங்கள கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுத்துட்டு எல்என்டி அவங்கள்ட்ட கோத்து விடுங்க. ஆஸ்திரேலியால இருந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து கட்ட போறாங்களா இங்க புதுசா? அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிட்ட போறாங்களா? என்ன அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடிலாம் இருக்கு. ஐஐடி டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி போய் பேசணும். முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க போயிட்டு நின்று பேசி, ஒரு எல்என்டி டாப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்கா, ஜிஎம்ஆர் இருக்கா, எல்என்டி இருக்கா, இந்தியாவோட கம்பெனிஸ் இருக்கும், அவங்கள்ட்ட பேசுங்க. சேஃப்டி எல்லாம் மெயின்டைன் பண்ற மாதிரி நீங்க தேர்ட் பார்ட்டி எடுத்துட்டு வரணும் வெளிநாட்டுல இருந்து. அதாவது குவாலிட்டி டெஸ்ட் பண்ற டீமை முன்னாடி எடுத்துருவாங்க. இங்க நம்ம ஆட்களை பக்காவா ட்ரெயின் பண்ணி வேலையில பக்காவா முடிச்சிருங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அவங்க ஒரு சின்ன விஷயத்தையே யோசிக்காதவங்க எப்படி பெரிய விஷயத்தை யோசிப்பாங்க? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சௌமியா அன்புமணி கேட்டதுதான். இது வந்து ஒரு நாலேஜான பர்சன் இதுதான் சொல்லுவாங்க. இது தெரியும். என்னன்னா ஆறுனா என்னன்னா தன்னை தானே கிளீன் பண்ணிக்கும். ஆறு மழை வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும், கழுவிலாம். புரியுதுல? ஆறுன்றது தன்னை தானே கிளீன் பண்ணிட்டு அது ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் ஆத்து தண்ணியை குடிக்கலான்னு குளிக்கலான்னு என்ன வேணா பண்ணலாம். ஆத்து தண்ணியை, அந்த கூவார நீங்க கிளீன் பண்ணு இறங்க தேவையில்ல. அதுல வந்து கொட்டுற குப்பை, அதுல வந்து உழுற ட்ரைனேஜ், அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணா கூவ நதி ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆயிடுமா? அதான் நானு என்ன கேட்கிறேன்னா, சீமான் அண்ணன், அன்புமணி இவங்க எல்லாம் வந்துட்டு சட்டமன்றத்துல போய் நின்று குரல் கொடுக்க சொல்ல ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு வந்துட்டு திக்கி திணறி, டே அரசியலே வேணாண்டா சாமி, என்னை விட்டுருங்கடா சாமி அப்படின்னு ஓடுவாங்க நினைக்கிறீங்களா? அதாவது பிரஸ் மீட்ல இருந்து ஓடுறாங்கல்ல. இத நான் பேசுறேன்ல, இத நான் பேசும்போது என் மைண்டுக்கு வருது. இத நான் சொன்னா இந்த டிவிக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு வருவாங்களா தற்கொலைஸ், என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்துடக்கூடாது, சும்மா அது நோட்ட இது நோட்டன்னு வந்து பேசுவீங்க. நல்ல ப்ராஜெக்ட்னா இப்போ வந்துட்டு அவங்களுக்கு இது நல்ல ப்ராஜெக்ட் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க அது பிளானே கொடுக்காம நல்ல ப்ராஜெக்ட், உன் வீடு கொடுப்பியா என்கிட்ட, நான் கட்டி தரேன் 50 லட்ச ரூபா கொடுத்துறியா, கொடுப்பியா, நம்பி கொடுப்பியா, சரி உன் பொண்ணு கொடுப்பியா, எனக்கு சும்மா கேட்கறேன், எனக்கு கல்யாணம் ஆகலப்பா அப்படி வச்சுக்கோ, உன் பொண்ணு எனக்கு கொடுத்துருவியா, விசாரிப்பியா, இல்ல உன் பொண்ணு கிட்ட ஆசை என்னன்னு கேட்பியா, இல்ல எதுவுமே கேட்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டா யார் கேட்கறாங்களோ கொடுத்துட்டு எடுத்துக்கோ, போ என் பொண்ணு எடுத்துக்கோ, என் தங்கச்சி எடுத்துக்கோ. அதாவது உன் வீட்டு குடும்பத்தை நீ எவ்வளவு அக்கறையா பாப்பியோ அது மாதிரிதான் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து கேட்பாங்க. இது ஏன்னா உன் நாடு மட்டும் இல்ல, நம்ம நாடுனா கேள்விகள் கேட்பாங்க. ஓடி போவாதீங்க. ஓடி போறவங்க யார் தெரியுமா? இந்த பணத்தை கொள்ள அடிச்சுட்டு போனாங்க பாருங்க, திராவிட கட்சிகள். அந்த வரிசையில நீங்க போயிடாதீங்க. ஓடி போறது அவங்கதான். ஓடுகாலி ஓடுகாலி ஓடுகாலி, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஓடுகாலின்ற பேரை வாங்காதீங்க. தெளிவா பேசுங்க. ஏன்னா நம்ம நாடு இது, நம்ம மக்கள். இன்னைக்கு நீங்க நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா கை கொடுத்து தூக்கத்துக்கு தான் இருப்பாங்க, தூக்கி அடிக்கலாம் மாட்டாங்க. நல்ல விஷயம் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு கோபம் வந்தது பாத்தீங்களா, 3 ரோசஸ் சொன்னா கோபம் வருது இல்ல, இந்த மாதிரி விஷயத்துக்கு கேட்கறப்ப பதில் வரும். அது மட்டும் இல்ல, என்ன அடுத்தது என்னன்னா இதுதான். ஆக்சுவலா நான் யார் வீடியோவுமே பார்க்கல, சௌமியா அன்புமணி அவங்க வீடியோ மட்டும் தான் பார்த்தேன். அவங்களே நிறைய கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னன்னா ஃபார்மிங், விவசாயம் இதை பத்தி பெருமையா பேசினாரு. நான் இறங்கலாம் கூட எனக்கு விவசாயியோட வழி தெரியும் அப்படின்னு பேசினாரு. ஆனா என்ன தர பண்ணிருக்காரு, ஒரு போன பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்ல கம்மி பண்ணிருக்காரு, காசு பண்ணிருக்காரு. என்ன பண்ணணும்? விவசாயத்தை முன்னேற்றணும்னா அதிகமா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுல நீங்க என்ன விவசாயி, சரி ஓகே, விவசாயத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு அமைச்சர் யார்? முதலமைச்சர். அவர் வாயை தரங்க, அவர் பொம்மை அமைச்சர். நம்ம அமைச்சர் வந்துட்டு அவர் படத்துல எப்படி நடிக்கிறாரோ அந்த மாதிரி பிஹைண்ட் த சீன்லாம் வேலை செய்யறாரு.
இங்க வந்து படத்துல தான் வந்துட்டு கரெக்டா சொன்னீங்க. ரியல் கேரக்டர் நான் கேமரால நடிப்பாங்க, இங்க ரியல் கேரக்டர் கேமரால வர மாட்டேங்குது. அதுதான் இந்த வார்த்தை நீங்க சொல்லுவீங்கன்னு நான் சொன்னேன் முதலமைச்சர். அவர் எல்லாம் பிஹைண்ட் த சீன் தான் வேலை பண்ணுவாங்க. எல்லாம் பிஹைண்ட் த சீன். அதாவது பிஹைண்ட் த சீன் என்னது, நாடுல அதாவது நாட்டு மக்கள் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு அரசாங்கம் தேவைன்றது முன்வைக்கிறது. எதுக்குன்னா டைரக்டா எது கேட்டாலும் வெளிப்படையான ஒரு தன்மை இருக்கும்னு. ஆனா இங்க வெளிப்படையான ஒரு தன்மையே இல்ல. கேமரா எத்தனை கூட ஓடி போறாங்க எல்லா அமைச்சரும். அதான் ஓடுகாலிஸ், தே ஆர் ஓடுகாலிஸ் ஆஃப் கோர்ஸ். அது எப்படின்னு தெரியல, இவங்க ஒரு ரூம் ரெடி பண்ணிடுறாங்க, அங்க நின்னுக்கிறாங்க, அங்க என்ன வேணா பேசுறாங்க. அவங்க யார்கிட்ட பேசுவாங்கன்னா கடவுள்கிட்ட பேசுவாங்க. அதாவது வேளாண் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சம்பத்னு நினைக்கிறேன், சரிங்களா? சம்பத் குமார் வேளாண் துறை அமைச்சர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு வேளாண் துறை டிபார்ட்மெண்ட்ல இவங்க ரெடி பண்ணி வச்சதை வந்துட்டு கையில எடுத்துக்கிட்டு திருப்பதிக்கு போயிருக்காரு. 7 குண்டு வாடா கோவிந்தான்னு வச்சுட்டு அவர்கிட்ட வணக்கம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம நாடு எல்லா எம்மதமும் சம்மதம் அப்படின்ற போற இடத்துல நீங்க இண்டிவிஜுவலா ஒரு விஷயம் பண்றீங்கன்னா ஓகே, இப்போ எனக்கு அக்செப்ட் இருப்பா. இங்க நான் வந்து உதயா, இங்க ஒருத்தர் அப்துல்லான்னு இருப்பாரு, அந்த சைட்ல ஒருத்தர் ஜோசப்னு இருப்பாரு. இப்போ ஜோசப் விஜயா இருந்தா ஓகே, இப்போ ஜோசப் மட்டுமா இருந்தாருன்னா அவர் என்ன நினைப்பாரு, என்னடா அப்போ சர்ச்சுக்கு ஏன்டா வரல, இதுல அப்துல்லா என்ன நினைப்பாரு, ஏன்டா மசூதிக்கு எடுத்துட்டு வரல. இதுல இன்னொன்னு விஷயம் வேற இருக்கு, தமிழ்நாட்டுல கோயிலுங்களே இல்லையா? அது விடுங்க, அவருக்கு பெருமாள் சாமி கும்பிடுற அவரு பக்தர், அவரு இண்டிவிஜுவலி நான் உங்களுக்கு சொல்ல, அரசாங்கத்துறை சார்ந்த எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது நீங்க எதுக்கு ரிலீஜியஸ் உள்ள மதம் எதுவும் அதெல்லாம் கடந்துதான் அது பொதுமக்கள் சேவை, எம்மதமும் சம்மதம் எல்லாரும் இங்க ஒரே சமூகம். அப்படிதான் நீங்க ஸ்கூலுக்குள்ளவே வந்துட்டு அந்த மாதிரி நடத்தலையே, உங்க கட்சி கோஷம் போடுறீங்களே, டிவிக்கே தளபதி 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 தலைவிதி 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 அப்படின்னு நாங்க இருக்கணும். அப்படிதான் இருக்கும், வேற வழி இல்ல, அவ்வளவுதான். போட்டீங்கல்ல வச்சீங்கல்ல, எங்களுக்கு கடைசியில நீங்களே எப்படி பார்த்தீங்க, எப்படி ஒரு ஏதாவது 2-3 விஷயம் நல்லதா வருது அதை பத்தி பேசணும்னு பேசினுக்கிறீங்க. எப்படிங்க என்ன அப்படியே மேக்னெட்டிக் இழுத்துட்டு போகுது, தப்பான விஷயத்த பேசினுக்கிறோம். இப்போ நல்ல விஷயத்த ஆரம்பிச்சு தப்பான விஷயத்த எடுத்து உட்கார வச்சிட்டோம். சரி ஓகே, இப்போ நான் உணர்வும் கேட்கறேன். அதாவது உதயநிதி எதிர்கட்சி தலைவர், அவர் எது கேட்டாலும் வந்துட்டு பதில் வந்துட்டு ஆப்போசிட்ல சிஎம் வந்துட்டு சொல்லக்கூடாதான். அதாவது இவருல நம்ம ஆதவர்ஜுனா அவர் வந்துட்டு அவர் புசி ஆனந்த் அவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறார், நம்ம செயலாளர் அவர்களே பொதுச் செயலாளர் அவர்களே நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம அண்ணன்ட்ட சொல்லி அவர் பேச வேணாம் சொல்லுங்க, நம்ம சிஎம் அவர்கிட்ட எது இருந்தாலும் நம்மளே பேசிக்கலாம், நான் நீங்களா இருக்கோம். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பொதுமக்களா எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர், அதாவது சிஎம் எதிர்கட்சி தலைவர், இவங்க 2 பேரும் அங்க இருந்தாதான் அது ஃபைட். அதுதான் ஒரு நியூட்ரல் சொல்ல முடியாது, பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போன நினைக்கிறது பாய்சன், விஷம். இல்ல விஷம் இல்ல, அதுக்கு நீங்க வீட்லயே இருக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் சொன்னது மேபி ரைட்டா இருக்குமோன்னு தோணுது. வெறும் பொம்மை முதலமைச்சர், அதுதான் விஷம். ஐயோ நான் சொல்றேன், அமைதியா இருக்கணும், நம்பவே கூடாது, இந்த குசும்புக்காரன் மோசமானவன் வாங்க பத்தி அந்த மாதிரி என்னன்னா, நாங்க எதிர்பார்க்கறதுன்னா கேள்விக்கு பதில் இருக்கணும். நியாயமான கேள்வியா நியாயமா பதில் சொல்லுங்க. தவறா பேசினாங்களா, அங்க வந்துட்டு சபாநாயகர் இருக்காரு, இங்க யார் சபாநாயகர், ஆதவர்ஜுன் அவரா சபாநாயகரே? இல்ல நான் கேக்குறேன், இங்க பொதுமக்கள்கிட்ட கேக்குறேன், சபாநாயகர் எதுக்கு இருக்காரு, தவறு எதுதான் நடந்தாலும் அவர் தான் எடுத்துட்டு பேசுவாரு. இங்க இவர் எடுத்துட்டு பேசுறதுக்கு இவரை தூக்கி போய் அங்க உட்கார வைங்க சபாநாயகர் இடத்துல. இவர் உள்ளே பேசுறாரு, வெளியில வந்து பிரஸ் மீட்ல பேசுறாரு, நாங்க பதில் சொல்றோம். சிஎம் அவர்கிட்ட கேட்டா நாங்க பதில் சொல்றோம். இப்ப நாங்க சிஎம் உதயநிதி வந்து வேற வழி இல்லப்பா, எங்களுக்கு தலைவிதி உதயநிதி எதிர்கட்சி தலைவரா பாத்துக்கிறோம், நாங்க என்ன பண்றது. சரி அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, பதில் அவரு கொடுப்பாருன்னா நீங்க கொடுப்பீங்களா? அப்போ நான் என்ன கேட்கிறேன், அவருக்கு எல்லா விஷயத்துக்கும் நீங்க தான் போவீங்களா? எனக்கு என்ன புரியல. இல்ல எல்லா விஷயத்துக்கும், அதாவது சிஎம் என்னெல்லாம் பேசுவாரோ அதெல்லாம் நீங்க தான் பேசுவீங்கன்னா, அவர் வீட்டுல அவருக்கு பசியத்தான் நீங்க சாப்பிடுவீங்களா? அவர் மூஞ்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க எல்லாரும், அது அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க. சும்மா வந்து 1.5 கோடி பேருக்கு தான் நாங்க சிஎம். கரெக்ட். இவங்க அடுத்த வர ஜெனரேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் செட் பண்றாங்க? மோசமான எக்ஸாம்பிள். எப்படி, அதாவது எப்படி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போறோம். புருஷன் முன்னாடி சண்டை வந்துச்சுன்னா உனக்கு ஆப்போசிட்டா நான் பண்ணுவோம் பாரு, எனக்கு ஆப்போசிட்டா நீ பண்ணுவோம் பாரு, இந்த மாதிரி அடிச்சுன்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போற ஒரு கும்பல் இருக்குல்ல, அதுக்கு எடுத்துக்காட்டுங்க. அதாவது ஒரு சால்வ் பண்ணி ஒரு டீமா டுகெதரா எடுத்துட்டு போறதுக்கு என்ன பேசணுமோ அதை பேசணும். எதிர்கட்சி தலைவர் தான் மூளை இல்லைன்றீங்கப்பா, ஓகே உங்க வாயில நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு மூளை இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணணும், ஒரு கூட்டாட்சியை எடுத்துட்டு போறதுக்காக நீங்க பேசணும். யாரோ ஒருத்தர் பேசிட்டானா அது வெளியில, சட்டமன்றத்துல இல்ல, வெளியில நடந்த விஷயத்த சண்டை பண்றதுக்குள்ள எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? எனக்கு ஏதோ கேட்கணும்னு தோணுது. சரி ஓகே, என்ன பண்றது, நம்மளும் வந்துட்டு ஒரு பொதுமக்களா பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஆர்வம் ஒரு ஆசை. நானும் தளபதி ரசிகன்ல, தளபதி வாயிலிருந்து வர வார்த்தைகளை கேட்கணும்னு ஆர்வம். ஆனா எப்படி இருக்குன்னா, ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு தமிழ்நாடு. என்னன்னா, நம்மள ஆள்றவங்க எல்லாரையுமே பார்த்து நம்ம குழந்தைங்கள நம்ம சொல்லி தரணும், சொல்லி தர வேண்டியதா இருக்கு. அவங்கள மாதிரி நீங்க இருக்கவே கூடாது. ஆனா அவங்க தான் நம்மள ஆளுவாங்க. என்ன பண்றது, வேற வழியில். அதுல நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க, ரெஸ்ட் ரூம் மெயின்டெனன்ஸ், ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு
செப்பரேட்டா ஒதுக்கியிருக்காங்க. யாரெல்லாம் வந்துட்டு ஒரு திறமை வாய்ந்த மாணவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் நியூஸா இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் முன்னாடி இருக்கு. இதெல்லாம் நியூஸ்ல தான் இருக்கு, ரியாலிட்டியில தெரியல. அதை இப்ப சொல்றாரு பாத்தீங்களா, நாங்க லஞ்சமே இல்லாத தமிழ்நாடா மாறி போச்சுன்னு சொல்லுவாரு, சிஎம் கூட சொல்லுவாரு. ஆனா தடா ஃபால்ஸ் தெரியுமா, தடா ஃபால்ஸ் அந்த இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ள பார்டர் இருக்குல்ல, அங்க தமிழ்நாட்டு பார்டர்ல அந்த டோல்கேட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹிந்திக்காரன் வந்துட்டு வீடியோ எடுக்கிறாரு. அதாவது டோல்கேட்ல வந்துட்டு காசு வாங்குறாங்க, ஓடுறாரு, இங்க இருந்து அங்க ஓடுறாரு, அங்க இருந்து எதுக்கு இந்த திருட்டு வேலை பண்ணிட்டு ஓடுறதுக்கு எதுக்கு, கேமரால வரக்கூடாது ஓடுறது. இவங்க ஓடுறது யாரை பார்த்து ஓடுறாங்கன்னு தெரியல எனக்கு. நம்ம அமைச்சருங்கெல்லாம் ஓடுறத பார்த்து இவங்க லஞ்சம் வாங்குறவங்க கூட கொடுக்கணும்னு அவரை பார்த்து ட்ரெயின் எடுத்துக்கிறாங்கன்னு நினைச்சிக்கிறேன். ட்ரைனிங் எடுத்து ஓடுறாங்க, நின்று தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு தெரியல. யார் ஓடுவான்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இப்ப திருடன் தானே ஓடுவான் பார்த்தா. ஆமா, ஏன் நல்லவங்க நேர்மையா இருக்கிறவங்க ஏன் ஓடணும்? அதான் ஓடுறாங்களே, அதே தெரியல. அவங்க ஏன் ஓடணும்? அவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் மக்களுக்கு. திருடன் தான் ஓடுவான்ப்பா, நீங்க ஓடாதீங்கப்பா, நீங்க எல்லாம் நில்லுங்கப்பா, நின்னு பேசுங்கப்பா. இன்க்ளூடிங் சிஎம்ஓ தான் சொல்றேன், நின்னு பேசுங்க, கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. திருடன் தான்ப்பா பதில் சொல்லாம ஓடுவான். இப்ப வரைக்கும் முதலமைச்சரே ஒன்றும் பேசல. நான் எல்லாரும் தான் சொல்றேன். சரி, ஓகே, இங்க வந்து தலையெழுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு சில கும்பலால இந்த விஷயம்லாம் நடக்குது. ஆனா ஆக்சுவலா பட்ஜெட் பத்தி தான் பேச வந்தோம். நம்ம பட்ஜெட்ல பெருசா சொல்றதுக்குன்னு ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ஒரு விஷயத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனா அது எனக்கு சுத்தமா என்ன சொல்றது, எனக்கு ஈடுபாடு இல்லை அதுல. ஏன்னா அவ்வளோ 1000 கோடி எடுத்துட்டு போயிட்டு கோயில்களை வந்து ரெடி பண்ணி தரிசனத்துக்காக அதுல கிட்டத்தட்ட 2000-3000 கோடி கிட்ட எதுக்கு அதுல போய் அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஃபார்மிங்கை விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல, ரமேஷ் இருக்காருல்ல, கோவில் துறை இருக்காருல்ல, சரி, அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது பக்தர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா பக்தர்கள் அதிகம். ஸோ பக்தர்கள் வராங்கன்னா அவங்க ரூம் தங்கறதுக்கு, ஸ்டே பண்றதுக்கு, டூரிசம் மாதிரி அதை மாற்ற போறாங்க கோவில்கள். அவங்க பிளான் வந்துட்டு அதுல இருந்து வருமானம் நிறைய வருது, அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க பிளான். நாளைக்கு இந்த பட்ஜெட் கூட்டம் தொடங்கும், கண்டினியூ ஆகும். ஸோ பார்ப்போம். திரும்பவும் சரி, பட்ஜெட்டை படிக்கிறாரு நிறைய மிஸ்டேக். அது ஒரு காமெடிங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கடன் வந்துட்டு அதிகமாயிட்டே போகுது. இப்போ அந்த கடனை அடைக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு காலகட்டத்திலையும் கடன் எவ்வளோ வச்சுட்டு போனாங்க, இன்னைக்கு கரண்டாக வந்துட்டு அந்த ரேஷியோ எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது எம்ஜிஆர் காலகட்டத்தில் அப்போது 1987 88 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டோட மொத்த கடன் பார்த்தீங்கன்னா ஒரு 3838 கோடி இவ்வளோதான் கடன். 1999 கலைஞர் இருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா 5606 கோடியா மாறிச்சு. 2000 கோடி எக்ஸ்ட்ரா ஆச்சு. உயர்வு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து 1768 கோடி இன்க்ரீஸ் ஆச்சு 2 வருஷத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா 91 96 இந்த பீரியட்ல ரொம்ப முக்கியமான செங்கோட்டையன் அவர் மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு பல விஷயங்கள் இங்கே தான் நடந்தது 5 வருஷத்துல. இப்போ எனக்கு அந்த என்ன தோணுச்சுன்னா, காமராஜர் ஐயா பீரியட்ல வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா அந்த கடனே இல்லை அதிகமா. அது கம்மி பட்ஜெட், பட் ஆனா ஒரு கரெக்டான ஒரு இதே காமிக்க மாட்டேங்குது, கூகுள்லயே இல்லை. ஆனா கலைஞரும் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்க இருந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கணக்கு வழக்கு அதிகமாயிட்டே போகுது, அப்படியே ரைஸ் ஆயிட்டே போகுது. இங்க ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. இப்போ லாஸ்டா டிஎம்கே பீரியட்ல வந்துட்டு 3,47,500 கடன் வாங்கினது, இன்க்ரீஸ் பண்ணது. டோட்டல் அமௌண்ட்ல ப்ரீவியஸ் ஆட்சியில இருந்ததை விட இவங்க அதிகமா வாங்கின கடன். இப்போ இந்த 3,47,500 டிவிகே அரசாங்கம் டார்கெட் வச்சிருக்கு. ஒரு வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா 1,78,000 வாங்கிட்டாங்க. மீதி இருக்க 4 வருஷத்துல இப்போ அதை கண்டிப்பா வந்துட்டு ஒரு 8 லட்சமா மாத்துவாங்கன்றது என்னோட கருத்து. என்னோட 8 லட்சம் கடன் வாங்குவாங்க டோட்டல். இவங்க அடைக்கிறவங்க இல்ல, உடைக்கிறவங்க. எனக்கு புரியல, கடன் வாங்கி கடன் சேருதே தவிர எனக்கு இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு எனக்கு புரியல. அதான் சொன்னேன், தமிழ்நாடு மக்களே ஒன்னே நல்லா கேட்டுங்க. யார் வந்து கடன் அடைக்கிறேன்னு ஒரு ஐடியா, பிளான், ஐடியாலஜி யார்கிட்ட இருக்கோ தயவு செய்து தற்கூரி சொன்னா கூட தப்பு மன்னிச்சிருங்க. நான் உங்களை எல்லாரையும் சொல்லல. அதாவது எங்க அண்ணனுக்கு நானும் பொண்டாட்டியா இருப்பேன், வப்பாட்டியா கூட இருப்பேன்னு சொன்ன ஒரு கும்பலை தான் சொன்னேனே தவிர்த்து எல்லாரையும் எல்லாம் நான் சொல்லல. பொதுமக்களாகிய நீங்க கொஞ்சம் சிந்திங்க, நாடை வந்து கொஞ்சமாவது மாத்தணும் நம்ம. அதாவது இன்னமும் கடன் சுமையை வந்துட்டு எடுத்துட்டு போறப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு அடுத்த வர ஜெனரேஷனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சமூகமா அது இருக்காது, உணர்த்தனுக்கு அடிமையா தான் வாழ்வோம். என்னைக்கு கடன் அதிகமாயிட்டே போகுதுன்னா நம்ம வந்துட்டு எங்கேயோ உலகம் வாங்கிக்கிட்ட நம்மளோட நிலத்தையும் நம்மளோட வளத்தையும் எழுதி குத்துட்டே வரும். இவங்க சொல்ல மாட்டாங்க, ஆளும் அரசாங்கம் அதை பத்தி பேசவே மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு 1,78,000 ரூபாய் நீங்க வந்துட்டு ஒரு கடனை வாங்குறீங்க, அதுல வந்து ஒரு 52,000 கோடி வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்த அத முன்னாடி இருந்த கடன் சுமையை வந்துட்டு அடைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 1,78,000 ரூபாய் வாங்க சொல்ல எதை கையெழுத்து போட்டு வாங்கினாங்க, அதை பத்தி பேச
பேசுனாங்களா? ஐயா நான் இப்போ 1,78,000 வாங்குறேன், அதுக்கு வந்துட்டு அடமானமா நான் என்ன கொடுக்குறேன், அதாவது அந்த அரசாங்கத்துக்கிட்டயோ இல்ல உலக வங்கி கிட்டயோ என்ன அடமானம் கொடுக்குறேன்? எக்ஸாம்பிள் சூஎஸ் நிறுவனம் மாதிரி, IREL நிறுவனம், அந்த மாதிரி அதானி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அம்பானி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், ஸ்டெர்லைட், அதுக்கப்புறம் கடலூர்ல பாத்தீங்கன்னாக்கா ஆயில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம், அப்புறம் காணிப்பேட்டில் பாத்தீங்கன்னா ஜவாது மலை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு தான் இந்த கடன் வாங்கினாங்கனாக்கா யோசிச்சு பாருங்க மக்களே, நம்ம அண்ணனை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு ரீசன் எல்லா வளத்தையும் காப்பாத்துவாரு அப்படின்ட்டு தான். வெறும் கண் துடைக்கிறதுக்கும் எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கறதுக்கும் மட்டும் கூவ நதியில கையையும் காலையும் வச்சுட்டு அதை ஒரு ரீலா எடுத்து போடுற ஒரு டீம் கிட்ட அப்படி ஒரு டீமா இருந்ததுன்னா நாடு நாசமா போகுமே தவிர்த்து அதெல்லாம் காப்பாற்ற வாய்ப்பே இல்லை. பார்ப்போம், பார்க்குறேன். நீங்கள் இந்த காணொலி தொடரும். நாளைக்கு வந்துட்டு இந்த பட்ஜெட் தொடர்றதுனால நாளைக்கும் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம வந்து நாளை ஒரு காணொலியில் திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.